वही पतित पावन ज्ञान का सागर है। அவர்தான் பதித்த பாவனர், ஞானத்தின் கடல் ஆவார். क्या कोई भी दीदी दादी दादाएं என்ன, எந்த ஒரு தீதி தாதி தாதாக்கள் ये पतित पावन नहीं है। இவர்கள் பதித்த பாவன் இல்லை. इनके संग के रंग से कोई भी पतित से पावन नहीं बनेगा। இவர்களுடைய சங்கத்தின் சாயத்தின் மூலமாக யாருமே தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாக ஆக மாட்டார்கள். एक बाप ही है जो पतितों को पावन बनाने वाला है, क्योंकि ஒரே ஒரு தந்தை தான் பதித்தர்களை, தூய்மையற்றவர்களை பாவனமாக்குறார், தூய்மையாக்குறார். वो कभी पतित नहीं बनता है? ஏனெனில் அவர் தானே ஒரு பொழுதும் பத்தித்தாக ஆகுவதில்லை. क्या प्रूफ है इसका? இதற்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? कोई डोंकार पड़े, क्या प्रूफ है इसका कि एक है जो யாராவது வந்து மிரட்டி கேக்குறாங்க, இதற்கு என்ன ப்ரூஃப் இருக்குன்னு. पति से पावन नहीं बनता, तो क्या बताएंगे? அதாவது ஒருத்தர் வந்து அந்த பதித்தாக ஆகுவதில்லை, அப்பொழுது என்ன சொல்வீர்கள் நீங்கள்? बताओ, उस एक का ही यादगार है சொல்லுங்க, அவர் ஒருத்தருக்கு நினைவார்த்தம் இருக்கு. जो शिव के मंदिर बने हुए हैं। எந்த சிவனுடைய கோவில் வந்து உருவாகி இருக்கோ उन मंदिरों में அந்த கோவில்களில் शिवलिंग जो रखा हुआ है சிவலிங்கம் என்ன வைக்கப்பட்டிருக்கோ वो एक ही की यादगार है அது ஒரே ஒருத்தருடைய நினைவார்த்தமாகும். कि उसने पहले पहले साकार जिसमें प्रवेश किया उसके द्वारा काम इंद्रिय என்னவென்றால் அவர் முதலில் சாக்கார் யாரில் பிரவேசம் செய்கிறாரோ पर जीत पाई। அவர்தான் வந்து அந்த காமேந்திரியத்தின் மேல வெற்றி அடைந்திருக்கார். अमरनाथ में यात्रा करने जाते हैं ना, அமர்நாத்ல பயணம் செய்து செல்கிறார்கள் இல்லையா? कहते हैं बर्फ का लिंग देखा। சொல்றாங்க, அங்க வந்து பனிக்கட்டியின் அந்த லிங்கத்தை வந்து பார்த்தோம். अब लिंग भी कोई बर्फ का होता है क्या? இப்பொழுது லிங்கம் கூட ஏதாவது பனிக்கட்டியினுடையது லிங்கமாக இருக்குமா என்ன? है? अमरनाथ में बर्फ का लिंग खड़ा देखा। अरे அமர்நாத்ல வந்து அந்த பனிக்கட்டியினுடைய லிங்கத்தை நின்று கொண்டிருக்க போல பார்த்தோம். அரே, लिंग जब खड़ा होता है तो गर्मी होती है या ठंडा होता है? பாபா சொல்கிறார், எப்பொழுது அந்த லிங்கம் நிற்கிறதோ அப்பொழுது குளிர்மையாக தென்படுகிறதா, இல்லையானால் சூடு கிளப்புகிறதா? गर्मी होती है। சூடு கிளப்புகிறது. तो हद की बात है, बेहद की बात है। அப்பொழுது எல்லைக்குட்பட்ட விஷயங்களா, இல்லையானால் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா? ये बेहद समझने की बात है कि योग இது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாகும். बल से कर्मेंद्रियां शीतल हो जाएंगी। என்னவென்றால் யோகபலத்தின் மூலமாக கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடைந்து விடுகிறது. तो कोई की तो शीतल हुई होंगी पहले। அப்பொழுது ஒருத்தருடையது வந்து முதலில் அப்படி குளிர்மை அடைந்திருக்கும் இல்லையா? जो अपनी कर्मेंद्रियों को पहले पहले जीतता है யார் தன்னுடைய கர்மேந்திரியத்தை முதலில் வெல்கிறாரோ उसका नाम शिव शंकर भोलेनाथ कहा जाता है। அவருடைய பெயர்தான் சிவசங்கர் போலேநாத் என்று சொல்லப்படுகிறது. शिव के साथ शंकर का ही नाम जोड़ा जाता है और சிவனோடு சங்கருடைய பெயர் மட்டும்தான் இணைக்கப்படுகிறது. कोई 33 करोड़ देवताओं का नाम नहीं जोड़ा जाता है। வேற எந்த ஒரு 33 கோடி தேவதைகளின் பெயர் இணைக்கப்படாது. तो वही एवर प्योर परम पिता परमात्मा शिव है जो எனவே அவர்தான் எவர் பியோர் பரம்பிதா பரமாத்மா சிவன் ஆவார். शंकर में प्रवेश करके सारी दुनिया की विषय वासनाओं को யார் வந்து சங்கரில் பிரவேசம் செய்துவிட்டு முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தை संग के रंग से पी जाता है। சங்கத்தின் சாயத்தின் மூலமாக குடித்து விடுகிறார். वही एक पतित पावन है। அவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பதித்த பாவனர் ஆவார். एक पतित पावन है, उसे बिंदी कहेंगे ஒருத்தர் பதித்த பாவன் இருக்கிறார், அவரை வந்து புள்ளி என்று சொல்லப்படுமா, या साकार में कहेंगे? இல்லையானால் சாகாரத்தில் சொல்லப்படுமா? बिंदी 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 कौन सी बिंदी पतित पावन है, कैसे पहचानेंगे? புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கும் பொழுது அந்த ஒரு புள்ளி யார் பதித்த பாவன் என்று எப்படி அதை வந்து தெரிந்து கொள்ள முடியும்? पहचानेंगे? नहीं पहचान। தெரிந்து கொள்ள முடியுமா? தெரிந்து கொள்ள முடியாது. बिंदी बिंदी तो सब एक जैसी मालूम पड़ेंगे। ஏனெனில் புள்ளி புள்ளி அனைவருமே ஒரே புள்ளியாக தான் தென்படும். बिंदी जब मूर्ति में
புள்ளி எப்பொழுது மூர்த்தியில் मूर्त में पार्ट बजावे உடலில் பாட் செய்கிறதோ पता चले அப்பொழுதுதான் வந்து தெரிய வருகிறது ये चैतन्य मूर्ति है। चैतन्य कर्म என்னவென்றால் இது வந்து உயிருள்ள மூர்த்தியாகும் इंद्रियों द्वारा ऐसा पार्ट बजाती है जैसा சைத்தன்ய கர்மேந்திரங்கள் மூலமாக இப்படிப்பட்ட பாட்டை செய்கிறார் पार्ट और दुनिया में कोई बजा ही न सके, जिसकी यादगार मंदिरों में அப்படிப்பட்ட பாட்டை வேறு யாராலுமே செய்ய முடியாது. அந்த நினைவார்த்தம் தான் கோவில்களில் रखी हुई है। வைக்கப்பட்டிருக்கு. बाप कहते हैं तुम सब पार्वतियां हो, कोई एक पार्वती की बात नहीं है। தந்தை சொல்றாரு நீங்கள் அனைவருமே பார்வதிகள், எனவே ஒரு பார்வதியினுடைய விஷயம் இல்லை. मना जो भी बच्चे बाप के कनेक्शन में आते हैं, संबंध में அப்படியானால் எந்த குழந்தை இருந்தாலும் சரி தந்தையினுடைய கனெக்ஷன்ல வராங்க, आते हैं, தந்தையினுடைய உறவில் வராங்க, वो पतित से पावन बनते हैं। संघ के அவர்கள் வந்து பத்தித்துல இருந்து பாவனமாகறாங்க. रंग में आने से ही पतित से पावन बनते हैं। சங்கத்தின் சாயத்தில் வருவதால் தான் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மை உள்ளவர்களாக ஆகுறாங்க. संघ के रंग में आने से ही पावन से पतित बनते हैं। மற்றும் அதே போலவே சங்கத்தின் சாயத்தில் வருவதால் தான் தூய்மையிலிருந்து தூய்மையற்றவர்களாகவும் ஆகுறாங்க. अनेकों के संघ के रंग में आने से वैश्य बनते हैं, पतित நிறைய பேருடைய சங்கத்தின் சாயத்தில் வருவதால் வைசியா ஆகுறாங்க, बनते हैं। பத்தித் ஆகுறாங்க. एक के संघ के रंग में आने से पावन बनते हैं। ஒருத்தருடைய சங்கத்தின் சாயத்தில் வருவதால் பாவனம் ஆகுறாங்க, தூய்மை ஆகுறாங்க. पहले ये बात पक्का कराओ முதலில் இந்த விஷயத்தை உறுதியாக்குங்கள். क्या कि एक ही पतित पावन है, என்னவென்றால் ஒரே ஒரு பத்தித்த பாவன் தான் இருக்கிறார். और ये ढेर के ढेर जो गुरु बन करके बैठे हैं, शिवो हम कह के बैठ जाते हैं। மற்றும் இவர்கள் யாரெல்லாம் நிறைய குருக்கள் அமர்கிறார்கள், தன்னை சிவோகம் நான் தான் சிவன் என்று சொல்லி அமர்கிறார்கள். शिवो हम ब्रह्मास्मि, मैं சிவோகம் நான் தான் சிவன், பிரம்மாஸ்மி நான் தான் பிரம்மா. ब्रह्मा हूँ। ये ढेर के ढेर पतित पावन नहीं हो सकते। இவர்கள் நிறைய பேர் வந்து பத்தித்த பாவனாக ஆக முடியாது. अनेकों से दुनिया पतित बनी है, अनेकों के संग के रंग से। நிறைய பேருடைய சங்கத்தின் சாயத்தின் மூலமாக இந்த உலகம் வந்து தூய்மையற்றதாக மாறி இருக்கு. और एक के संग के रंग से पावन बनती है। மற்றும் ஒருத்தருடைய சங்கத்தின் சாயத்தின் மூலமாக தான் தூய்மையாகுகிறது. तो पहले ये बात पक्का करके फिर आगे बढ़ाना चाहिए। எனவே இந்த விஷயத்தை உறுதியாக்கிவிட்டு அதற்கு பிறகுதான் அவர்களை यही बात बुद्धि में नहीं बैठती है। முன்னால் கொண்டு செல்ல வேண்டும். இந்த விஷயமே வந்து புத்தியில் அமரவில்லை என்றால், यही बात पक्की बुद्धि में नहीं बैठती है क्या? இந்த விஷயமே வந்து அதாவது புத்தியில் உறுதியாக அமர்வதில்லை. என்ன कि वो एक साकार कौन सा है என்னவென்றால் அந்த ஒரு சாக்காரத்தில் இருக்கக்கூடியவர் யாரு, जिसमें परम पिता परमात्मा प्रवेश करके संग के रंग से पतितों को पावन बनाते हैं। नई बुद्धि में बैठती है तो फिर யாரில் வந்து பரம்பிதா பரமாத்மா சிவன் பிரவேசம் செய்துவிட்டு பதித்தர்களை பாவனமாக்குறாங்க. இந்த விஷயம் புத்தியில் அமர்வதில்லை. எனவே அமராத காரணத்தால் नहीं करते। பிறகு அவதூற செய்ய தொடங்குகிறார்கள். फिर बजाय सतयुग के आदि में ले जाने के பிறகு आदि पिता பிறகு சத்யுகத்தின் ஆரம்பத்தில் கொண்டு செல்லாமல், समझने के, ஆதி பிதா என்று புரிந்து கொள்ளாமல், आदि देव समझने के क्या समझते हैं? ஆதி தேவர் என்று புரிந்து கொள்ளாமல் பிறகு என்ன புரிந்து கொள்கிறார்கள்? कलयुग के अंत में पैदा होने वाला कलंकों को धारण करने वाला कलंक इधर है। கலியுகத்தின் கடைசியில் பிறக்கக்கூடிய கலங்குகளை தாரணை செய்யக்கூடிய கலங்கிதர் ஆவார் என்று புரிந்து கொள்கிறார்கள். क्या ग्लानि करने लग पड़ते हैं। கிளானி செய்ய बाबा ने कहा தொடங்குகிறார்கள். है, यादव कौरव आदि विनाश काले विपरीत बुद्धि। क्या कहा शिव बाबा ने? சிவபாபா சொல்லியிருக்கார், யாதவர் கௌரவர்கள் விநாச காலத்தில் விபரீத புத்தி. क्या अभी என்ன சொன்னார் சிவபாபா? शिव बाबा आया हुआ है, कहते हैं இப்பொழுது சிவபாபா வந்திருக்காரு. 10 वर्ष में पुरानी दुनिया का विनाश होने वाला है। என்னவென்றால் 9-10 வருடங்களில், அதாவது 10 வருடங்களில் பழைய உலகம் வந்து அழிய போகுது, नई दुनिया की स्थापना होने वाली है। लेकिन புதிய உலகம் வந்து படைக்க போகுது. जो यादव और कौरव कुल के होंगे,
ஆனால் யாரு வந்து யாதவ கௌரவ குலத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்களோ विनाश तो होने वाला है, लेकिन किसका विनाश होने वाला है? விநாசனம் வந்து ஏற்படும் தான். ஆனால் யாருடைய விநாசனம் ஏற்படும், அழிவு ஏற்படும்? जो यादव कुल के हैं, யாரு யாதவ குலத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்களோ, बाहर की दुनिया में, अंदर की दुनिया में, வெளி உலகத்திலயா இல்லையானால் உள் உலகத்திலயா? ब्राह्मणों की अंदर की दुनिया में जो यादव कुल के हैं, माने क्रिश्चियन பிராமணர்களின் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உலகத்தில் யாரு வந்து யாதவர்கள் இருக்காங்க, அதாவது கிறிஸ்டியன், है, इस्लामी है, बौद्धि है, இஸ்லாமிகள் இருக்காங்க, பௌத்திகள் இருக்காங்க. ये सब यादव हैं। இவர்கள் அனைவருமே யாதவர்கள். यदुवंशी हैं, बड़े हट्टे कट्टे मोटे ताजे हैं। யது வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் மிகவும் தடியாக குண்டாக இருப்பார்கள். है कि नहीं? இருக்கிறார்களா இல்லையா? और बड़ी बड़ी विशाल संपत्ति वाले हैं। மற்றும் மிகவும் பெரிய பெரிய செல்வத்தை கொண்டிருக்கிறார்கள். செல்வம் இருக்கு அவர்களிடம். भारतवासियों के पास इस समय ज्यादा धन दौलत है। பாரதவாசிகளிடம் இப்பொழுது இந்த நேரத்தில் அதிகமாக பணம் செல்வம் இருக்கா? या विदेशियों के पास ज्यादा धन दौलत है? இல்லையானால் விதேசிகளிடம் அதிகமாக பணம் செல்வம் இருக்கா? बड़े महलमाड़ियां अटारियां किसके पास हैं? பெரிய பெரிய வீடு மாளிகைகள் வந்து யாரிடம் இருக்கு? इस्लामियों के पास, बौद्धियों के पास, இஸ்லாமிகளிடம், பௌத்திகளிடம், கிறிஸ்டியனிடம். क्रिश्चियंस के पास। भले वो मेहनत करते हो या ना करते हो, फिर भी பலே அவர்கள் உழைக்கிறார்களோ இல்லையோ, ஆனாலும் फिर भी उनके पास है। அவர்களிடம் இருக்கு. तो ये यादव और भारतवासी कौरव, எனவே இவர்கள் யாதவர்கள் மற்றும் பாரதவாசிகள் கௌரவர்கள். कौरव माने कौ माने कौआ, கௌரவர்கள் என்றால் கௌ என்றால் காகை. कौए की तरह काव 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 बहुत करते हैं। காகையை போல கா 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 என்று மிகவும் கத்துகிறார்கள். हम 5 वर्ष की प्लानिंग में, என்னவென்றால் நாங்க 5 வருஷத்தினுடைய பிளானிங்ல 5 वर्ष की प्लानिंग बनाते हैं ना, हर 5 இயர் பிளான் வந்து உருவாக்க ரெடி பண்றாங்க இல்லையா? हर 5000 वर्ष के बाद बनाते हैं ना। ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு அப்புறமா உருவாக்குறாங்க இல்லையா? तो कहते हैं काव काव बहुत करते रहते हैं। அப்பொழுது அவர்கள் காவ் காவ் நிறைய கத்துறாங்க. அப்படி 5 वर्ष के अंदर जो 5 ईयर प्लान है, उसमें हम என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 5 வருஷத்துக்குள்ள எந்த அந்த 5 இயர் பிளான் இருக்கோ राम राज्य लाके दिखा देंगे। அதை வச்சு நாங்க 5 வருஷத்துக்குள்ளேயே ராமராஜ்யத்தை கொண்டு வந்து காமிப்போம் என்று சொல்வார்கள். कितने 5 ईयर प्लान हो गए? ஆனால் எத்தனை வாட்டி அந்த 5 இயர் பிளானை உருவாக்கி விட்டனர்? राम राज्य आया कि और ही ज्यादा रावण राज्य आ गया? ராமராஜ்யம் வந்ததா இல்லையானால் இன்னுமே அதிகமாக ராவண ராஜ்யம் தான் வந்ததா? और ही रावण राज्य आ गया। இன்னுமே ராவண ராஜ்யம் தான் வந்தது. तो बाप कहते हैं ये जो यादव हैं और ये जो कौ कौ कौआ की तरह कौ काव काव करने वाले कौरव हैं, रब। எனவே பாபா சொல்றாரு, யார் யாதவர்கள் இருக்காங்களோ மற்றும் கவ் 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 காகை போல கத்தக்கூடிய கௌரவர்கள் இருக்காங்க. கவ் என்றால் காகை, ரவ் என்றால் அப்படிப்பட்ட சத்தத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். काव काव बहुत करते हैं, लेकिन 5 स्टार होटल बनाते जाते हैं पैसे के बल पर। ரொம்ப காவு காவுன்னு கத்துவாங்க, ஆனாலும் வந்து தன்னுடைய பணத்தின் அடிப்படையில் ரொம்ப 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் உருவாக்குறாங்க. और उसमें गंद करते रहते हैं। மற்றும் அதுல அழுக்கை தான் செய்கிறார்கள். जो जाने वाले होंगे वो इस बात को समझते होंगे। யாரு அங்க செல்லக்கூடியவர்கள் இருப்பாங்களோ அவங்க இந்த விஷயத்தை புரிந்து கொள்வார்கள். कैसे कैसे काल गर्ल बुलाई जाती है, எப்படியெல்லாம் வந்து அங்க கால் கேர்ல வந்து கூப்பிடுறாங்க, और कैसे कैसे उसमें गंद होता है। மற்றும் எப்படிலாம் அங்க வந்து அழுக்கு நடக்குதுன்னு. ये यादव और कौरव विनाश काले विपरीत बुद्धि है। எனவே இந்த யாதவர்கள் கௌரவர்கள் விநாச கால விபரீத புத்தி ஆவார்கள். विनाश सामने खड़ा है और ब्राह्मणों की संगमयुगी दुनिया में ये அழிவு என்பது முன்னால் தான் நின்று கொண்டிருக்கு. மற்றும் பிராமணர்களின் சங்கமயுக உலகத்தில் जो गंद खाने वाले हैं, இவர்கள் யார் அழுக்கை சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கார்களோ, विभिचार का यादव और कौरव, விபச்சாரத்தினுடைய அழுக்கு யாதவர்கள் மற்றும் கௌரவர்கள், इनकी बुद्धि भ्रष्ट हो गई। ब्राह्मण இவர்களுடைய புத்தி வந்து
தாழ்ந்த நிலையை அடைந்து விட்டது, பிரஷ்டமாகிவிட்டது. दुनिया में ही है। பிராமணர்கள் உலகத்தில் தான் இருக்கிறார்கள். भ्रष्ट बुद्धि होने के कारण अब ये தாழ்ந்த புத்தியாக இருக்கும் காரணத்தால் विनश्यन्ति विनश्यन्ति विनाश को पाने वाले हैं, இப்பொழுது அழிவை சந்திக்கவிருக்கிறார்கள், नष्ट होने वाले हैं। அழிய போகிறாங்க. माना इनका पद विनाश को पावेगा। ये नीच அப்படியானால் இவங்களுடைய பதவி அழிவை சந்திக்கும். पद पावेंगे जन्म जन्मांतर। இவர் ஜன்ம ஜன்மாந்திரமாக இவர்கள் தாழ்ந்த பதவியை தான் அடைவார்கள். आगे चल के शिव बाबा नाम लेते रहेंगे। வருங்காலத்தில் சிவபாபா பெயர் சொல்வாரு. क्या कहा? कौन कौरव है? என்ன சொன்னாரு? யாரு கௌரவர்கள் என்று. नंबरवार कौन வரிசைகரமாக யார் கௌரவர்களாக இருக்காங்க, यादव है नंबरवार, யார் வரிசைகரமாக யாதவர்களாக இருக்காங்க. होंगे तो नंबरवार ना, एक வரிசைகரமாக இருப்பாங்க இல்லையா? जैसे होंगे। இல்லையானால் ஒரே மாதிரி இருப்பாங்களா? कौन रावण संप्रदाय है? யாரு ராவண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. रावण के सिर दिखाते हैं ना, नंबर 1 सिर, ராவணனுடைய தலை காமிக்கிறாங்க இல்லையா? நம்பர் 1 தலை, नंबर 2, नंबर 3, नंबर 4। நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. कौन रावण है? யாரு ராவணன் ஆகுவாங்க? तो शिव बाबा नाम लेते रहेंगे। எனவே சிவபாபா பெயரை எடுத்துக்கொண்டே இருப்பாரு.